உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. அதாவது நாம இன்னைக்கு ஆத்மாவை பற்றி பார்க்க போகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பகவான் கூறியதாவது, ஸ்வதர்மமபிசாபேட்ச்ய நபிகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத் யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. பகவான் கூறுவதாவது, ஸ்வதர்மமான செயலை செய். யுத்தமாக இருந்தாலும் அது உனக்கு சுதர்மமாக இருந்தால் அது உனக்கு செய்யக்கூடிய வேலை, நீ அதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கின்றாய். க்ஷத்ரியனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய சுதர்மம் யுத்தம். அதாவது ஆர்மியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்து நாட்டில் இருந்து இங்க வாரவங்களை யுத்தம் பண்ணி தோக்கடிக்கலாம், இல்லைன்னால் சாகடிக்கலாம். அது அவர்களுடைய சுதர்மம். அதிலிருந்து இவர்கள் பின்வாங்க கூடாது. ஒரு விவசாயினுடைய சுதர்மமானது விவசாயம் பண்ணுவது. ஒரு கச்சவடக்காரனுடைய சுதர்மமானது கச்சவடம் பண்ணுவது. இப்படி ஒரு டீச்சரனுடைய சுதர்மமானது படிக்க வைப்பது. இப்படி அவங்களுடைய சுதர்மத்தை செய்யுங்கள் என்று பகவான் கூறியிருக்கின்றார். அந்த காலத்தில் அந்த இடத்தில் அர்ஜுனனுடைய சுதர்மமானது யுத்தம், போர். ஆக ஒரு சிலவங்களுக்கு, அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் வரலாம், பகவான் எப்படி யுத்தம் பண்ண செய்யலாம் என்று. இவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று கேட்டால், உங்களுடைய வீட்டில் ஒரு திருடன் வந்து உங்களுடைய நகைகளை எல்லாம் திருடி சென்றால் நீங்கள் சும்மா விட்டுவீர்களா, இல்லை அதுக்கு மாறாக ஏதாவது பண்ணுவீர்களா? அதுதான் உங்களுடைய யுத்தம், அதுதான் உங்களுடைய கடமை. அதைத்தான் பகவான் சொல்லி இருக்கிறார்களே தவிர யுத்தம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நீங்க அறியக்கூடிய யுத்தம் கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதை என்பது ஒரு மதத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ கூறப்பட்டது அல்ல. ஆத்மா என்றால் என்ன, அனாத்மா என்றால் என்ன, இதை பற்றியான தெளிவான விளக்கத்தை தான் பகவத்கீதை கூறுகின்றது. ஆனால் பாரத தேசத்தில் பிறந்து இந்த புண்ணியமான இந்த புஸ்தகத்தை படிக்க முடியாமல் படிப்பதற்கு தடுக்கக்கூடிய மனித சமுதாயத்திலேயே சேர்ந்து இதை அறியாமல் உடம்பை விடக்கூடிய ஏராளமான மனிதர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை, இந்த சத்திய விஷயத்தை நாம் அறியாமல் போகின்றோமோ என்ற கவலை கூட இவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவ்வளவு இவர்களை ஏமாற்றி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஹரி ஓம் தத்சத்.